வாழ்க்கை வருகிற இன்பத் துன்பங்களை அனுபவிப்பதை விட வேறுபட்ட முனிவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை அவருக்காகவே தொண்டு செய்யலாம் இதுதான் நான் திருமணமே செய்து கொண்டேன். அழகான வாலிபனை திருமணம் செய்தா இன்பம் துன்பம் எல்லாம் தான் அனுபவிக்கலாம். யார் தான் உனக்கு கஷ்டமே இல்லாத உனக்கு பணத்தை கோடி கோடி இருந்தாலும் கொட்டிட்டியமா நீ கட்டில மேலேயே 10 ரூபா ஒருத்தன் குடிப்பான், ஒருத்தன் குடிக்க மாட்டான், ஒருத்தன் நல்லவனா இருப்பான், ஒருத்தன் கெட்டவனா இருப்பான். எல்லாமே நல்லவனா இருந்தா உலகம் தாங்காது, பூமி தாங்க. சத்தியமா சொல்றேன், நல்லவனுக்கு பூமி தாங்கல. கெட்டவன் தான் பூமியில ரொம்ப நாள் இருக்கிறான். நல்லவன்றவன் சத்தியமா 25 வயசு 30 வயசுக்கு மேல இல்ல. ஒண்ணு அது செத்து ஆக்சிடென்ட் ஆகி செத்து போற இல்லையா பூமி செத்துறான். நல்லவனுக்கு காலம் கிடையாது இந்த காலம். என்னடி ஐயா என்ன வார்த்தை பேசுகின்றீர்கள்? ஐயா எதுக்கு உனக்கு ஐயா ஒரு கிழவனை திருமணம் செய்து என்ன சுகத்தை அனுபவிக்கலாம்? அதை பத்தி நானே கவலைப்பட வேண்டும், நீங்க எதற்காக கவலைப்பட வேண்டும்? எனக்கு பிடித்திருந்தது நான் அவரை திருமணம் செய்து கொண்டேன். திருமணம் செய்து கொண்டு சரி ஆகட்டும் விடு. எனக்கு கட்டி எனக்கு ஒரு முத்தம் கொடு. கட்டி உன்னை பார்த்த உடனே எனக்கு காதல். ஒரு பெண்ணை கண்டவுடன் தாயோ தங்கையோ நினைக்க வேண்டும், கண்டவுடன் தாரமாக நினைப்பது மாபெரும் தவறு. ஒரு பெண்ணை கண்ட உடனே தாயாரும் தந்தையாரும் நினைக்க வேண்டும். ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் தாயும் தந்தையா நினைச்சா எனக்கு நீ யாருடா? உனக்கு ஒரு பெண் ஏதாவது ஒரு மூலையில் பிறந்திருப்பாள். அது ஏன் நீ இருக்கக்கூடாது? அது ஏன் நீ இருக்கக்கூடாது? எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. நான் ஒரு மனைவி. மாற்றான் தோட்டத்து மல்லிகை அது மற்றவர் கூட மணக்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகை தான் மணக்கும். அது தெரியாம சுத்திக்கிறாங்க.